அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவுகளை குறித்து தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ தமிழக வெற்றி கழகம் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு அனைத்து கட்சிகளும் நிபந்தனை இல்லாமல் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தமிழக பாஜக அழைப்பு விடுத்திருக்குங்க. ஸோ இது குறித்து பார்க்கும் பொழுது பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஏஎன்எஸ் பிரசாத் என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அப்படின்னு பொழுது, தமிழக மக்களுடைய மாபெரும் ஆதரவோட வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா கட்சிக்காரர்களுமே ஆதரவு கொடுக்கணும். எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்லாமல் மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அரசியல்வாதியாக ஒரு சிறந்த நிர்வாகியாக செயல்படணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அவருக்கு 6 மாத கால அவகாசத்தை தமிழக அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தாவேக கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு ஏற்ப மக்கள் நலனுக்காக ஏற்ப நீங்கள் முடிவெடுத்துக்கலாம். தமிழகத்தில் நாகரிக அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மக்களையும் ஜனநாயகத்தையும் காக்கக்கூடிய வகையில் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த மக்கள் விரோத திமுக கட்சியை அகற்றியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்களே நடந்திருக்கு. ஸோ முக்கியமாக ஒரு சில கட்சிகள் ஒருங்கிணைந்து போட்டியிட்ட போது கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சியை முன்ன நிறுத்தி தமிழர் தமிழகத்தினுடைய நலனுக்காக மட்டுமே சேவை செய்யறதுக்காக நிறைய கட்சிகள் பிரச்சாரம் செய்திருக்காங்க. ஆனால் அரசியல் அனுபவம் இல்லாதது அப்படின்றது இருந்தாலுமே கூட திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய அவர் மீது இருக்கக்கூடிய தீவிரமான விருப்பத்தின் காரணமாக கூட்டணிகள் இல்லாமையிலே போட்டியிட்டு நடிகர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு தமிழகத்தை ஆளக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு தமிழக மக்கள் ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படின்னாலுமே கூட தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வெற்றி பெற்று வைத்திருக்காங்க. தமிழக மக்கள் அவங்களுடைய எண்ணத்துக்கும் அவங்களுடைய நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக உண்மையாக இந்த கட்சி செயல்படணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கு எல்லா கட்சிக்காரர்களுமே தலை வணங்கணும் அப்படின்ற வகையில் கோரிக்கையும் வச்சிருக்காருங்க. இதை எந்த அளவுக்கு எல்லா கட்சிக்காரர்களும் எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் எந்தவித அழுத்தமும் இல்லாமல் சுதந்திரமாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தான் அவங்க விரும்புகிறாங்க. அப்படி விரும்பினா மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாத காலத்துக்காவது நீங்கள் ஒன்றிணைந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தமிழக மக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நானும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இது குறித்து தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய இவர் இது குறித்து பாரத மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாஜக தலைவர் நிதின் நபீனுக்கும் கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு. தமிழக மக்களுடைய தீர்ப்பை ஏற்கக்கூடிய வகையில் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேசிய தலைவர்கள் இது குறித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு தமிழக வெற்றி கழகம் சுய விருப்பத்தோடு ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்து வந்த ஸ்டாலின் இந்த தோல்வியிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக தமிழகத்தில் பாஜக தான் எங்களுடைய எதிரி, தாவேக எங்களுடைய நண்பர் என்று பட்டியலிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து துரோகம் செய்து அரசியல் பிழைப்பு நடத்தி வரக்கூடிய திருமாவளவன், பாட்டாளி மக்களுடைய வியர்வையை ரத்தத்தை உறிஞ்சி ஏமாற்றி அரசியல் செய்யக்கூடிய போலி கம்யூனிஸ்டுகளும் மற்றும் தமிழக மக்கள் கூட்டணி அரசைத்தான் விரும்புகிறார்கள் என்று கூட்டி கொடுத்து காட்டி கொடுக்கும் போலி அரசியல்வாதிகளுடைய எம்எல்ஏக்களை விலை பேசக்கூடிய கீர்த்தமான குதிரை பேர அரசியலை ஊக்கப்படுத்தி தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அளித்த வாய்ப்பை தட்டி பறித்து ஆட்சியை கலைத்துவிடும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மக்கள் தீர்ப்பு கண்டிப்பாக என்றைக்குமே மாறாதுங்க. மக்கள் எல்லாருமே தேர்ந்தெடுத்திருக்கக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் இந்தியாவினுடைய புதிய அடையாளமாக பணம் அதிகாரம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தரும் அப்படின்ற ஒரு மமதையோடு செயல்பட்டு வந்த ஆணவ அதிகார வர்க்கத்துக்கு சாட்டையடி கொடுக்கக்கூடிய வகையில் எளிமையும் நேர்மையும் நம்பிக்கையுமே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல எண்ணமுமே இருந்தாலே தமிழக மக்கள் கண்டிப்பாக தங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக இதில் நம்ம தெரிஞ்சிக்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய கடந்த 5 ஆண்டுகளில் சரியாக அளவீடு செய்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஏறத்தாழ 20 லட்சம் கோடி ரூபாய் கனிம வள கொள்கையானது நடந்திருக்குங்க. இந்த கனிம வள கொள்கைகளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அரசே கனிமங்களை முறையாக வியாபாரம் செஞ்சாலே போதும். அனைத்து துறையிலையுமே ஊழல்களையும் கட்டுப்படுத்தினாலே போதும். ஊழல் இல்லாத ஆட்சி அமைந்தாலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே சாத்தியமானது தாங்க.
ஸோ தமிழக மக்களுடைய தீர்ப்பை ஏற்று முதல் கட்டமாக ஒரு 6 மாத காலத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆதரவு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளுமே வந்து எந்தவித அழுத்தமும் நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவளிக்கணும் அப்படின்னும் அவர் வந்து தெரிவித்திருக்காரு. ஸோ இது குறித்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, நான் எல்லா கட்சிக்காரர்களும் அதே மாதிரியான வாக்குறுதிகளையும் சரி இந்த கொள்கைகளையும் சரி ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அதே போல் அரசியல் களத்தில் நிலவி வந்த பல்வேறு யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தங்களுடைய கட்சி திமுக கூட்டணியிலேயே நீடிப்பதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதாவது விருதாச்சல செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர், நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் தேமுதிக ஆதரவு அளிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்குங்க. ஸோ இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் அளித்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து தங்கள் வீட்டு பிள்ளை என்றும் புதிதாக அமையவிருக்கக்கூடிய தாவேக ஆட்சிக்கும் தம்பி விஜய்க்கும் தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் நிகழ்ச்சியோடு வந்து தெரிவித்திருக்காரு. இந்த அதிரடி அறிவிப்பின் மூலமாக தேமுதிக தற்போது திமுக கூட்டணியில் உறுதியாக இருப்பதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காருங்க. ஸோ இது வரவிருக்கக்கூடிய தேர்தல் களம் குறித்த அரசியல் விவாதங்களை இன்னும் சூடு பிடிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் கேட்டபடியே ஆளுநர் ராஜேந்திரர் கர்லேகர் பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அவர் கொடுத்திருக்கக்கூடிய கால அவகாசத்தில் அவரால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஆளுநர் என்ன செய்வார் அப்படின்னு எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றி பார்த்திங்கன்னா தாவேகா எதிர்பாராத வெற்றி தாங்க. 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ இது அவங்களுடைய முதல் தேர்தல் வெற்றி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இதன் மூலமாக தாவேகா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை வந்து உருமாறி இருக்கு. ஆனாலும் தனி பெரும்பான்மையோடு கட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தாவேகா வெற்றி பெறலை. 234 தொகுதிகளில் 118 இடங்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் தாவேகா 108 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. இதனால் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து நிறைய கொஷின்ஸும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வென்றிருக்காரு. விதிகளின்படி ஒரு தொகுதியை ராஜினாமா கண்டிப்பாக செய்யணும். அதேபோல நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களிக்க இயலாத சபாநாயகரும் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஸோ இது தாவேகாவினுடைய பலத்தை 2 இடங்களில் வந்து குறைக்கும். இந்த கணக்கீடின்படி பார்க்கும்பொழுது தாவேகா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க கூடுதலாக 12 உறுப்பினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இந்த நிலையில் தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்வி அர்லேகர் நாளை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகைக்கு வர இருக்கிறாருங்க. ஸோ அவர் தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க 2 வாய்ப்புகளை வழங்குவார். அதாவது விஜய் பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கிறதுக்கு உத்தரவிடுவார். இல்லை அப்படின்னா ஆதரவு கடிதங்களை பெற்று தன்னை சந்திக்குமாறு அறிவுறுத்துவார். 118 இடங்களுக்கு மேலே ஆதரவு உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு அழைப்பு வந்து விடுக்குவாங்க. அப்படி ஒருவேளை இவங்க வந்து நிரூபிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து நிகழக்கூடிய 6 மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் வந்து நடத்துவார். ஸோ அதுக்கப்புறமா மறுதேர்தல் கூட நடத்தப்படும். 234 தொகுதிக்குமே மறுதேர்தல் வந்து நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். பெரும்பான்மையை விஜய் அவர்கள் நிரூபித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அரியணை ஏற போகிறாரா அப்படின்றதையெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.